ऐंकार ह्रींकार रहस्ययुक्त श्रींकार गूढार्थमहाविभूत्या ओंकारमर्म प्रतिपादिनीभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्राभिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याण मूर्तेः मयूराधेयूरं महावाक्यगूढं मनोहारिगेहं महच्चित्तदेहं मयि देवदेवं महादेवभावं महावेदभावं महादेवबालं महावेदभावं भजे लोकपालम् शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति. இதுவரைக்கும் பார்த்த 4 ஸ்லோகங்கள்ல ஏதாவது क्वेश्चंस இருக்கா? அஞ்சாவது ஸ்லோகம். हरिस्त्वाम् आराध्य प्रणतजनसौभाग्यजननीं पुरानारी भूत्वा पुररिपुमपि क्षोभमनयत् स्मरोऽपि त्वां नत्वा रतिनयनलेह्येन वपुषा मुनीनामप्यन्तः प्रभवति हि मोहाय महताम्. ஸ்ப்ளிட் பண்ணி சொல்றேன். ஹரிஹி துவாம் ஆராத்ய சேர்த்து சொன்னா ஹரிஸ்துவாம் ஆராத்ய. ஹரிஹி துவாம் ஆராத்ய பிரணத ஜன சௌபாக்ய ஜனனீம் புராநாரி பூத்வா புரரிப்பும் அப்பி. புரரிப்பும் அப்பி. ओके, पुररिपुं प्लस अपि पुररिपुम् अपि क्षोभम अनयत् क्षोभम अनयत् स्मरोपि स्मरः अपि स्मरोपि त्वां नत्वा रति नयन लेह्येन वपुषा मुनीनाम् अपि अन्तः मुनीनाम् अप्यन्तः प्रभवति हि मोहाय महतां. புரிஞ்சுதா? स्प्लिट. हरिहि त्वाम् आराध्य हरिस्त्वाम् आराध्य प्रणत जन सौभाग्य जननीं पुरा नारी भूत्वा पुररिपुं प्लस अपि पुररिपुम् अपि क्षोभम प्लस अनयत् क्षोभम अनयत् स्मरः अपि स्मरोपि त्वां नत्वा रतिनयन लेह्येन वपुषा मुनीनां प्लस अपि प्लस अन्तः मुनीनाम् अपि अन्तः मुनीनामप्यन्तः प्रभवति हि मोहाय महताम्. ओके, स्प्लिट नोट பண்ணிட்டேலா? திரிபுர சுந்தரி மேம் சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு. இல்ல மாமா, தெரியாம டச் ஆயிடுது. ஓகே, சரி. மீனிங் சொல்றேன். ஹே பிரணத்த ஜன சௌபாகிய ஜனனி. பிரணத்த ஜன சௌபாகிய ஜனனி அப்படின்னா பிரணத ஜன, உன்னிடத்தில் எந்த ஜனங்கள் வணங்குகிறார்களோ அவர்கள் பிரணத ஜன. அவளுக்கு சௌபாகிய ஜனனீம், சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியவளே, அப்பேற்பட்ட உலகத்துக்கே தாயானவளே. ஜனனி த மதர் அப்படின்னா யார சொல்வா? அம்பாளை தான் சொல்லுவா. எப்பேற்பட்ட ஜனனி, இந்த உலகத்துல யாரு அவள்கிட்ட நமஸ்காரம் பண்றாளோ, தலை வணங்குகிறார்களோ, அவ எல்லாருக்கும் சௌபாகியத்தை
வழங்குபவள். இது அம்பாளுக்கு இங்க யூஸ் பண்ற எபிதெட். This is how she is being addressed. Okay. பிரணத ஜன சௌபாகிய ஜனனி. என்ன ஆச்சு? ஹரிஹி துவாம் ஆராத்ய. சம்ஸ்கிருதம் ஈஸியா ஆக்சுவலி புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஹரிஹி துவாம் ஆராத்ய. ஹரியானவன் உன்னை ஆராதனை செய்து. ஓகே, ஹரிஹி துவாம் ஆராத்ய. என்ன நடந்தது? புறா, முன்னாடி ஒரு காலத்துல, நாரி பூத்வா, பெண் உருவமா பெண்ணாக ஆகி ஒரு பெண் உருவம் எடுத்துட்டு என்ன பண்ணா? ஹரி என்ன செய்தார்? புர ரிப்பும் அப்பி. ரிப்புனா எனிமி. புர ரிப்புனா திரிபுரத்துக்கும் எனிமி. யாரு? திரிபுரா. புராரி அப்படின்னா சிவபெருமான். சிவபெருமானோட சரித்திரத்துல பார்த்தோம், சத்தி எரிஞ்சு போயிட்டா. பட் அவர் என்ன பண்ணார்? he went into யோகம். அவரோட மனசெல்லாம் யாரும் கவரெல்லாம் முடியாது. ஓகே, he is undisturbable. அப்பேற்பட்ட சிவபெருமானோட மனசை சோபம் அணையது, அதுல ஒரு சலனம் ஏற்படுத்தியது. என்னது? இந்த நாரி ரூபம். ஏன்? மோகினி அவதாரத்தும் போது மோகினிய பார்த்து சிவபெருமானே அவ அழகுல மயங்கி போயிட்டாருங்கிறது பாகவதத்துல இருக்கு. ஓகே, அதுக்கு சங்கராச்சாரியார் சொல்றார், ஆதிசங்கரர் சொல்றார். ஏன்னா அந்த மோகினி அவதாரம் எடுக்கிறதுக்கு ஹரி உன்னை ஆராதனை செய்தார், அதனால ஓன்ட்ட இருந்து பிச்சை வாங்கிட்டு தான் அந்த அழகை அவர் எடுத்துன்னு வந்தார் அப்படின்னு சொல்றார். ஓகே, ஹரிஹி துவாம் ஆராத்ய புரா நாரி பூத்வா புரரிப்புமப்பி க்ஷோபமனயத்து. ஓன்ட்ட இருந்து உன்னை ஆராதனை செய்து உன்னை நினைச்சிட்டதுனால தான் அவரால் அப்படி ஒரு மோகினி அவதாரம், மோகினி ரூபம், நாரி ரூபம் எடுத்துக்க முடிஞ்சது. அதனால என்ன ஆச்சு? சிவபெருமானோட மனசையே அவர் கலங்கடிக்க செய்தார். ஓகே, இன்ஃபேக்ட் பாகவதத்துல இன்னும் ஒரு கதை என்னன்னா, முதல்ல மோகினி அவதாரம் எடுத்து அப்புறம் அவர் போய் ரிக்வெஸ்ட் பண்ணாரா, நீ ரொம்ப அழகா இருந்த, இன்னொரு தடவை மோகினியா கண்ணு முன்னாடி வாயே அப்படின்னு. அப்போ அவருக்காக ஒரு தடவை மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். அப்ப அந்த கொள்ள அழக பார்த்து சிவபெருமான் போய் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டார். அப்படிதான் ஐயப்பனோட அவதாரம் ஆச்சு அப்படின்னு சொல்வா. இது ஒரு கதை இருக்கு, சைட் ஸ்டோரி இருக்கு. பேஸ் லைன், மோகினிய பார்த்து மயங்காதவாளே கிடையாது. ஷி வாஸ் சோ மெஸ்மரைசிங். அவ வெறும் கரண்டிய வச்சு இப்படி கவுத்தும் போது அமிர்தம் விழறதுன்னு அவ சொல்லும் போது ஆமான்னு எல்லாரும் தலையாட்டினான். அவ்வளோ மெஸ்மரைசிங் ரூபம். ஓகே, எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்கிறார் ஆதிசங்கரர். ஒன்னு ஆராதனை பண்ணால் அதனாலதான் அவருக்கு அந்த ரூபம் கிடைச்சது. ஓகே, அடுத்து ஸ்மரோபி. ஸ்மரஹ அப்படின்னா ஸ்மரோ, மாரோ, மன்மத, இதெல்லாமே மன்மதனுக்கு சினானிம்ஸ். ஸ்மரஹ அப்படின்னா மன்மதன். ஸ்மரஹ அப்படி மன்மதன் கூட துவாம் நத்வா, உன்னை நமஸ்காரம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சு? ரத்தி நயன லேஹ்யேன வப்புஷா, சிவபெருமான் சுட்டு எரிச்சிட்டார் காமதேவனை. அப்புறம் ரத்தி போய் அம்பாள் காலில் விழுந்தா. உனக்காக தானே அவர் போய் அதை சுட்டு எரிச்ச, நீங்க 2 பேரும் சேரணும்ட்டு அவர் போய் தானே ஹீ காட் பர்ன்ட் அப். அதனால ஏதாவது பண்ணி எனக்கு மன்மதன் திருப்பி வேணும்னு அவ அழறா. அப்போ அம்பாள் சொல்றா, கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு. என்னைக்கு காமதேவன் புனருத்தாரணம் ஆறுதுன்னா சிவன் பார்வதி கல்யாணத்தன்னைக்கு. ஆனா அவனுக்கு எப்படி ஒரு ரூபம் கிடைக்கிறதுனா, ரத்தியோட கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு ரூபம். ஹி இஸ் ரீபார்ன். பட் சிவபெருமானோட சாபத்துக்கு அப்புறம் அர்த்தம் இல்லாம போகக்கூடாது இல்லையா? அதனால அவன் யாரு கண்ணுக்கும் தெரியல, ரத்தியோட கண்ணுக்கு மட்டும் தெரியவான்ங்கிற ரூபத்தை அம்பாள் கொடுத்தாலாம். சோ ரத்தி நயன, ரத்தியோட கண்ணுக்கு லேஹ்யேன வபுஷா, கண்ணு மையிட்ட கண்ணுக்கு அமிர்தத்தை போல் இருக்கிற ஒரு ரூபம் மன்மதனுக்கு மட்டும் கிடைச்சது. ஓகே, அந்த ரூபத்தை வச்சு அவன் என்ன பண்ணினா, முனீனாம் அப்படி அந்த எப்பேற்பட்ட முனிவர்களாக இருந்தாலும் அவளுடைய மனச கூட பிரபவதிஹி மோகாய மகதாம், பெரிய விதத்துல இம்பாக்ட் பண்ற அளவுக்கு, அவ மனச கூட இம்பாக்ட் பண்ற அளவுக்கு ஒரு ரூபம் அவனுக்கு கிடைச்சது. எதனால? உன்னை நமஸ்காரம் பண்ணதுனால. புரியறதா? இன்னொரு தடவை
சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் மீனிங் சொல்கிறேன். ஹரிஹி துவாம் ஆராத்ய பிரணதஜன சௌபாகிய ஜனனி. யாரெல்லாம் உன்னிடத்தில் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் சௌபாகியத்தை வழங்கும் தாயே. ஹரிஹி துவாம் ஆராத்ய, ஹரி உன்னை ஆராதனை செய்த பிறகு, புறா முன்னாடி ஒரு காலத்துல, நாரி பூத்வா பெண் உருவம் எடுத்துக்கொண்டு, புரரிப்பும் அப்பி க்ஷோபமனயத்து சிவபெருமானோட மனசையே மயக்கச் செய்தார். ஸ்மரஹ அப்பி மன்மதன் கூட துவாம் நத்வா உன்னை நமஸ்காரம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் ரத்தி நயன லேஹ்யேன வபுஷா ரத்தினோட கண்ணுக்கு தெரியும் அமிர்தமயமான ஒரு ரூபத்தை அவனுக்கு கிடைச்சது. அவனோட பிராணன் புனருத்தாரணமாச்சு. அதை வச்சுட்டு அவன் என்ன பண்ணான்? தப்பஸ் பண்ணிட்டு இருக்கிற முனி, சம்சார வாழ்க்கையே வேண்டான்னு எல்லாத்துல இருந்தும் வந்தவாளுடைய மனசை மோகிக்கிறதுனா என்ன? அட்ராக்ட் பண்றது, கவர்றது. அவளுடைய மனசை கூட அந்த ஸ்மரன் இன்னைக்கும் he is doing that work of impacting, deluding the minds of பெரிய பெரிய ரிஷிகள். புரியுதா? புரியுதா? ஓகே. இந்த ஸ்லோகத்துக்கு தான் வியாக்கியானம் நான் போன ஸ்லோகத்துல சொன்னேன். எந்த இடத்துல மனச கவர்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கோ அந்த இடத்துல அம்பாளுடைய பிரசன்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அங்கேருந்து பிச்சை வாங்கிட்டு வந்தது தான். ஒரு அழகோ ஒரு விஷயத்த பார்க்குறோம், நம்ம மனசு உடனே அட்ராக்ட் ஆகுது ஒரு இடத்துலன்னா அந்த இடத்துல அம்பாளோட பிரசன்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அம்பாளோட சாநித்தியம் இல்லாமல் அது அங்கே வராது. மனசை மோகனம் செய்யறதுங்கிறதே அம்பாளுடைய ஒரு நேச்சர். எதுக்கு இப்படி இருக்கணும்? ஸோ தட் வி ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் சம்சாரத்துலேருந்து கொஞ்சம் மேலே வந்து அந்த அழகாக இருந்து பார்க்குற அப்படியாவது நம்ம அவ பக்கம் திரும்புகிறோமாங்கிறதுக்காக ஒரு அழகு. அது அவளோட நேச்சர். ஓகே, சரி. நான் ஓகே சஹஸ்ரநாம கிளாஸில் இந்த கதை சொன்னேனோ அதான் எல்லாரும் பேபேனும் ஒழிக்கிறீங்களா? சரி, ரைட்டு. த ஸ்டோரி பிஹைண்ட் த ஸ்லோகம் என்னன்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சதி தக்ஷ யஜ்ஞத்துக்கு போறா இல்லையா? இந்த ஸ்டோரி நம்ம கவர் பண்ணிட்டோமா? இல்லை, சஹஸ்ரநாம கிளாஸ்ல தான் ஆச்சு. தக்ஷ பிரஜாபதிக்கு முதல்ல 27 நட்சத்திரங்கள் பெண்கள், அதுக்கு அடுத்ததா பிறந்தது சதி. சதி வந்து சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கிறா. தக்ஷன் யஜ்ஞம் நடத்துறான், ஆனா சிவபெருமான கூப்பிடல. ஆனா சிவபெருமானை தவிர்த்து பாக்கி எல்லா தேவதைகளும் அங்க they are invited. அவ அங்க போயிருக்கான். சிவபெருமான் நீ போக வேண்டான்னு சொல்ற. இவ கேட்காம பிறந்தாத்துக்கு போறதுக்கு இன்வைட் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா தக்ஷ பிரஜாபதி முழு முதற் கடவுளுக்கு தான் முதல்ல ஆகுதி கொடுக்கணும். அவர் ஆகுதியும் கொடுக்கல, கூப்பிடவும் இல்லை. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் இஸ் பீங் எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். நீ எதுக்கு வந்தங்கிற மாதிரி கேட்டு அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப இதுவாகி அவ ரொம்ப மைண்ட் என்ன சொல்லலாம், இப்படி ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு தேவையில்லை, என்னோட ஆத்துக்காரருக்கு தேவையில்லைன்னு அவளுக்கு தோணிடுறது. அதனால தக்ஷன்ட்ட நீ கொடுத்த இந்த சரீரம் எனக்கு வேண்டான்னு சொல்லி யோகாக்னியில அங்கேயே எரிஞ்சிடுறான். இதை தெரிஞ்ச உடனே சிவபெருமான் ருத்ர கணங்கள் ருத்ரனை அனுப்பிச்சு அந்த அந்த யஜ்ஞத்தை ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்றார். ஸோ அது வந்து திருவாசகத்துல வந்து வளைந்தது வில்லுன்னு ஒரு இது இருக்கு, பதிகம் இருக்கு, ஒரு திருவாசகம் இருக்கு. அதுல வந்து சூப்பரா டிஸ்கிரைப் பண்ணுவேன். சூரியனோட பல்ல உடைச்சிட்டார், அதனால சூரியனுக்கு பல்லு கிடையாது. நம்ம இன்னைக்கும் பொங்கல் அன்னைக்கு இலசு தேங்காய் தான் நைவேத்தியம் பண்ணோம். ரீசன் தக்ஷ யஜ்ஞத்தை உடைச்ச பல்லு தான் அது. என்ன ஒருத்தர் ஒரு இந்திரன் வந்து ஓடி போய் குயிலா மாதிரி மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சுன்றான். ஓகே, பிரம்மாவோட தலை துண்டிக்கப்பட்டது. பிரம்மாவோட தலை துண்டிக்கப்பட்டதுக்கு நிறைய கதை இருக்கு, இதுவும் ஒரு கதை. 5 தலையில ஒரு தலை துண்டிக்கப்பட்டதுங்கிறது இதுவும் ஒரு கதை. எல்லாம் பண்ணிட்டு தக்ஷனுக்கு தலையை வெட்டிடுறான். இப்ப தக்ஷன் வந்து பிரஜாபதி. பிரஜாபதினா என்ன? ஹியூமன் ரேஸுக்கு தலைவன் அந்த எரால. ஸோ அடுத்து மனுஷால பாத்துக்கிறதுக்கு ஒரு ராஜா வேணும்ல. கடைசியில எல்லாம் பண்ணிட்டு ஆட்டு தலையை வச்சு விட்டுற. சரி நீ பழைச்சு போன. ஸோ அந்த
பதிகம் ஃபுல்லாவே அவர் யாருக்கு தண்டனை கொடுத்தாலும் தண்டனை கொடுத்தது அவளை தடுத்து ஆட்கொள்றதுக்கு தான். அங்க பனிஷ்மெண்ட்டும் அனுகிரகமா ஆயிடுதுன்னு ஃபுல்லா பாடிப்பார் மாணிக்க வாசகர். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் அப்படின்னு உந்தி பரன்னு வரும். அதாவது விளையாட்டுல அந்த காலத்துல குழந்தைகள் இதெல்லாம் சொல்லிட்டே விளையாடுமா. ஸோ இந்த ஃபுல்லா யாரை உடைச்சார், யாருக்கு என்ன உடைஞ்சது, யாருக்கு என்ன போச்சுன்னு ஒரு ஃபுல் லிஸ்ட் வரும். அதுல ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பதிகம். அப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், எதுக்கு இந்த உக்ர ரூபத்தை காண்பிக்கணும்னா அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவளோட ஈகோவை அவங்க தடுத்து நிறுத்தினார், உடைச்சார் அப்படிங்கிறது தான் அந்த பதிகத்தோட ஒரு மெயின் இது. தேட் அப்பார்ட் இவ்வளோலாம் அவர் பண்ணினாலும் சிவன் இல்லாம சக்தி இல்லைன்னு நம்ம பார்த்தோம். ஸோ சக்தியோட பிரசன்ஸ் இல்லாதது அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ ஹி வித்ட்ரூ இன்டு யோகா. இந்த சமயத்துல தாரகாசுரன் ஒரு அசுரன் இருக்கான். அவன் என்ன பண்றான், தபஸ் பண்ணி பிரம்மாட்ட வரம் வாங்கிக்கிறான். என்ன வரம்னா, அவனுக்கு தெரியும் சிவபெருமான் இப்போ சத்தியோட இல்லைன்னு. சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் பிறக்கிற ஒரு பிள்ளை தான் என்னை சம்ஹாரம் பண்ண முடியும்னு திங்கிங் இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ இதனால அவனுக்கு நிறைய பவர்ஸ் ஜாஸ்தியானதுனால அவனை யாரும் எதுவும் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனோட அட்டாக் எப்படி இருந்ததுன்னா பயோவார் தான். அவன் காத்தா கலந்து அவனும் அவனோட சைன்யமும் தேவதைகளுடைய உடம்புல என்டர் ஆகி ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ல இருக்கிற அந்த வீரியத்தை உறிஞ்சு எடுக்கிறான். ஸோ அவளுக்கு உடம்புல தெம்பே இல்லாம போகுது. திஸ் இஸ் ஹவு தே கண்டக்டட் வார். ஸோ தேவதைகளுடைய சக்தி பலம் குறைஞ்சுட்டே வருது. அவள் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆஸ் யூஷுவல் பிரம்மாட்ட போறா, இவள் எல்லாரும் சேர்ந்து விஷ்ணுட்ட போறா, மொத்தமா சேர்ந்து கான்ஃபரன்ஸ் போடுறா. என்ன பண்றது தெரியல. அப்போ சிவபெருமானுக்கு வேற வழியில கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். அவர் அம்பாளை தவிர இன்னொருத்தியெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். அவ என்ன பண்றா அப்படின்னு தேடுறா. ஹிமவான் ரொம்ப நாளா தபஸ் பண்ணிட்டு இருந்தாரு, அம்பாள் எனக்கு குழந்தையா பிறக்கணும்னு. ஸோ அந்த குழந்தை எங்க இருக்கான்னு தேடி பார்த்தா அந்த குழந்தை பிறந்து சிவபெருமான் என்னுடைய கணவன் அப்படின்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்ப சேர்த்து வைக்கணுமே. ஸோ அவ எல்லாரும் போய் இந்த பாரு எங்க கைங்கரியம் பண்ணிட்டு போ, தப்பி தவறி கண்ணை திறந்து உன்னை பார்த்தாதான் உங்களுக்கு கல்யாணம்னு ஒன்னே நடக்கும், இல்லைன்னா இங்க தாரகாசுரன் சொல்ல தாங்க முடியலன்னு பார்வதியை கைங்கரியத்துக்கெல்லாம் வர சொல்லிட்டா. அவளும் வந்துட்டு இருக்கா. பட் சிவபெருமான் அசையவே இல்லை, அந்த யோகத்துல ரொம்ப டீப்பா இருக்காரு. அப்போ மகாவிஷ்ணுகிட்ட கேட்கிறா, என்னதான் பண்றது, இந்த மனுஷனை ஒண்ணுமே பண்ண முடியலையேன்னு கேட்கிறாவா. மனுஷன் இல்லை ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு கேட்கிறான். அப்போ மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஆசையா ஒரு பார்வை பார்த்தது இல்ல, மன்மதன் பிறந்தான் அப்படின்னு கதை வருது. என்ன பண்றது இவனை வச்சுண்டு அப்படின்னு யோசிக்கிறா எல்லாரும். அப்போ மகாவிஷ்ணு வரம் கொடுக்கிறார், உன்னுடைய பானங்களால் யாரெல்லாம் அட்டாக் ஆறாலோ அவளிடத்துல ஆசை உண்டாகும்னு வா புரிஞ்சுக்கிறா. ஓகே, அவனை வச்சு தாஜா பண்றாது பாரு, நீ என்ன பண்ற, மரத்து பின்னாடி நின்று சிவபெருமான் மேல ஒரு அம்பு விடுற, அவருக்கு லைட்டா பிரிக் ஆகும், அவர் லைட்டா கண்ணை திறப்பார், நாங்க கரெக்டா பார்வதியை முன்னாடி நிக்க வச்சிடுறோம், அவர் ஒரு நிமிஷம் அவளை பார்த்தா போதும், அவருக்கு ஞாபகம் வந்துடும் எல்லாமே. அப்புறம் அது கல்யாணத்துல தான் போய் முடியும். கல்யாணம் பண்ணிட்டாதான் அடுத்து அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தாதான் இப்போ இந்த தாரகாசுரனை வதம் பண்ண முடியும்னு எலாபரேட்டா பிளான் போட்டு மன்மதனை கொண்டு நிறுத்திடுறான். அவனும் மரத்து பின்னாடி நின்று அம்ப விட்டுடுறான். என்ன ஆறுது கடைசியில, அந்த பிரிக் பண்ண இதுல பிரிக் ஆறுது, கண்ணை திறக்கிறார், ஒரு நிமிஷம் பார்வதியை பார்க்க செய்யறார். ஆனா யார் என் தப்பச கலைச்சான்னு கோவம் வந்துடுறது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு ஆயிடுது. மன்மதனை சுட்டு பொசுக்கியாச்சு. ஓகே, இப்ப இதுல ரெண்டு பிரச்சனை நடந்தது. ஒண்ணு, இப்ப பார்வதியை பார்த்துட்டார். ஓகே, அவருக்கு பார்வதி மேல காதல் வந்தது, கல்யாணம் ஆறுது, கல்யாணத்துக்கு ஏற்பாடாகுது, எல்லாம் ஆறுது. இப்ப ரத்தி போய் அழறா, ஒன்னால தானே சுட்டி பொசுக்கினார், இப்போ எனக்கு வேணுமே, என்னோட ஹஸ்பண்ட் வேணுமேன்னு போய் அவ அழறா. அப்ப அம்பாள் சொல்றா, நீ கவலைப்படாத, என்னோட கட்டாட்சம் பூர்ணமா உண்டு அப்படின்னு சொல்லி எங்க கல்யாணத்தன்னைக்கு உயிர்ப்பிக்கப்படுவான் மன்மதன்னு சொல்றா. இப்ப சுட்டு எரிச்ச ஆஷஸ் இருக்கு இல்லையா, இதை பிள்ளையார் சும்மா இல்லாம அதை ஒரு பொம்மை பண்றாரு. அந்த பொம்மை என்ன ஆகுது, ஒரு அசுரனுடைய ரூபம் எடுக்கிறது. அதுக்கு விளையாடிண்டே அவர் என்ன பண்றாரு, பிள்ளையார் ஸ்ரீருத்ரம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை சொல்லி கொடுத்துட்டார். அதை சொல்லிண்டே சிவபெருமான 108 தடவை சொல்லி சிவபெருமான தாஜா பண்ணி வரம் வாங்கிக்கிறது. என்னன்னா 60,000 வருஷம் அவனுக்கு எல்லா பலமும் உண்டு. இது இப்படி அசுர ரூபமா இருக்கேன்னு பிரம்மா பார்த்துட்டு பண்ட பண்ட அப்படின்னாராம். சம்ஸ்கிருதத்துல அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா,
அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி டிஸ்கஸ்டோட ஒரு இது. அதனால அவன் பேர் பண்டாசுரன். அடுத்து இந்த தாரகாசுரன் போனா பண்டாசுரன் வந்தாங்கிற கதையா அந்த கதை ஸ்டார்ட் ஆகும். பண்டாசுரன் அவனோட சைன்யத்தோட சோனிதபுரத்துல அவனோட ஆட்சியை ஆரம்பிக்கிறான். அவனால சுக்கராச்சாரியார் கரெக்டாக போயிடுறாரு. தாரகாசுரன் நீங்கள் அவுட் ஆக போகிறான்னு தெரிஞ்சுட்டு அங்கேருந்து இங்கே கிளம்பி போய் டெய் ஒழுங்காக சந்தியாவந்தனம் பண்ணு, ஔபாசனாதி கர்மாக்கள் பண்ணேன்னா தேவதைகளை அவளால் ஒன்றும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அசுரர்கள் இருக்கக்கூடிய சிட்டியில் யஜ்யங்கள் நித்திய கர்மானுஷ்டானங்கள் பர்ஃபெக்டாக நடக்கிறது தான். அதனால தேவதைகளால் நினச்சா கூட என்டர் ஆகி பண்டாசுரனை எதுவுமே பண்ண முடியும். சிவபெருமான ஆராதனை பண்ணாங்கிறது ஒரு பக்கம், பட் அவனோட நித்திய கர்மானுஷ்டானங்கள் அந்த டயத்துக்கு விடாமல் அவனும் அசுரர்களும் பண்ணதுனால அவனோட சாபம் முடிகிற அந்த 60,000 வருஷம் வரைக்கும் அவனை தொடவே முடியலையாம், தொட்டு கூட பார்க்க முடியலையாம் அவனை. ஸோ அது வேற கதை. ஸோ அவனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு தான் திருப்பி லலிதா மகா திரிபுர சுந்தரியா வர அம்பாள். இந்த ஸ்வரூபத்தை தான் நம்ம பேசின்னு இருக்கோம். பட் அந்த மன்மதன் இப்படி திருப்பி உயிர்ப்பிச்சு வரத்துக்கும் உன்னை நமஸ்காரம் பண்ணதுனால தான் வந்தான். ஸோ ரத்திக்கு திருப்பி மன்மதன் அவ கண்ணுக்கு அமிர்தமா இருக்கிற ஒரு ரூபத்துல கிடைச்சா. கதை இதுதான். அதனால இந்த மாதிரி ஆதிசங்கரை டிஸ்கிரைப் பண்றார். புரியுதா? பேக்ரவுண்ட் வந்து இதுதான், ரைட்? ஸோ இது ஒரு தடவை டக்குன்னு சாண்ட் பண்ணிடலாம். நான் யார் பேர்லாம் கூப்பிடுறேனோ அவ மட்டும் அப்படியே அன்மியூட் பண்ணிட்டே வாங்கும், சரியா? அனுஷா மேம். हरिस्त्वाम् आराध्य प्रणतजनसौभाग्यजननीम् அடுத்து ஸ்வேதா மேம். புராணாரி பூத்வா புரரிபுமபி க்ஷோபமனயத் கிருஷ்ணவேணி மாமி. ஸ்மரோபி த்வாம் நத்வா. கிருஷ்ணவேணி மாமி. கிருஷ்ணவேணி மாமி இருக்கேலா? ஓகே, ஜானகி பண்ணி. ஸ்மரோபி த்வாம் நத்வா. ஸ்மரோபி வராது என்ன? ஸ்மரோபி த்வாம் நத்வா ரதிநயன லேஹ்யேன வபுஷா. லக்ஷ்மி அக்கா. முனீனாமப்யந்தः பிரபவதிஹ மோஹாய மஹதாம். சூப்பர். ஸோ இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணா ஸ்ரீ புருஷ வசியம் அப்படின்னு பலன் போட்டிருக்கு. ஸ்திரீ புருஷ வசியம் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, 6th ஸ்லோகம். தனு பௌஷ்பம் மௌர்வி. இந்த கதையை சொன்னதுக்கு இந்த ஸ்லோகமும் ஒரு ரீசன். ஓகே. தனு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்சவிஷிகாஹ வசந்தः சாமந்தோ மலயமருதாயோ தனரதः ததாப்யேகः சர்வம் ஹிமகிரிசுதே காமபி கிருபாம் அபாங்காத்தே லப்த்வா ஜகதிதம் அனங்கோ விஜயதே. ஸ்பிளிட். தனுஹு பௌஷ்பம் மௌர்வி. தனுஹு பௌஷ்பம், வில்லு பூக்களால் ஆனது. ஓகே. மௌர்வியும் மதுகரமயி. இந்த வில்லில் இருக்கிற 4 கயிறு இருக்கு இல்லையா, இட் இஸ் மேட் ஆஃப் அ ஸ்ட்ரிங் ஆஃப் பீஸ். மதுகரம் அப்படின்னா வண்டுகளால் ஆன 4 கயிறு. மதுகரமயி மௌர்வி. பஞ்சவிஷிகாஹ. விஷிகாஹ என்ன? arrows. arrows of 5 arrows made of flowers. So வில்லும் இங்க மேட் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அம்பும் மேட் ஆஃப் ஃப்ளவர்ஸ். அடுத்து வசந்தஹ சாமந்தோ. தேர் ஓட்டி யாரு? வசந்த ருத்து.
ஸ்ப்ரிங் சீசன். சாமந்தம், சாமந்தகனா தேரோட்டி. ஓகே, வசந்த சாமந்தோ மலய மருதாயோ தனரதஹ. ரதஹ அப்படின்னா தேர். தேர் எதால் ஆன தேர்? மலைய பர்வத்தத்துல இருந்து வர தென்றல் இருக்கு இல்லையா, ஜென்டில் பிரீஸ், அதை ரதமா ஆக்கிண்டு இருக்கான் ஒருவன். ஓகே, ஒருத்தனுக்கு இதெல்லாம் இருக்கு. ததாப்யேகஹ, இப்படி ஒருவனாக இருந்து கொண்டு, சர்வம், இந்த சர்வம் பின்னாடி ஆட் பண்ணிக்கணும். ஹிமகிரி சுதே, ஹிமகிரிக்கு பிறந்த பெண்ணே, ஹிமகிரி சுதே காமபி கிருபாம், உன்னுடைய கிருபையினால, அப்பாங்காத்தே லப்த்வா, உன்னுடைய கடைக்கண், உன்னுடைய கட்டாட்சத்தினால இந்த கிருபையை பெற்று, அப்பாங்காத் அப்படின்னா அப்படி ஓரக்கண்ணால பார்க்கறது, அந்த அப்பாங்கம் அப்படின்னா ஓரக்கண்ணால பார்த்த அந்த பார்வையினால் கிடைத்த கிருபை. அப்பாங்காத்தே லப்த்வா, அந்த கிருபை அவனுக்கு கிடைச்சதுனால, அனங்கக, அங்கங்கள் இல்லாதவன். யாரது? அங்கமே கிடையாது. யாரது? மன்மதன். மன்மதனுக்கு அனங்ககான்னு பேர். ஏன்? அவனுக்கு உயிர்ப்பிச்சதுக்கு அப்புறம் அவன் எப்படி இருந்தான்? யார் கண்ணுக்கும் தெரியாதவனா இருந்தான். ஸோ அவனுக்கு அங்கங்கள் இல்லாதவன், அனங்ககான்னு பேர். ஸோ உன்னுடைய அப்பாங்கத்தினால லப்த்வா கிடைத்து, என்ன கிடைச்சது? கிருபா. அந்த கிருபையினால என்ன ஆச்சு? சர்வம் ஜகதிதம், இந்த ஜகத்தையே அவன் என்ன பண்றான்? விஜயத்தே, ஜெயித்து கொண்டு வருகிறான் இப்ப வரைக்கும். புரியுதா? யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்லோகத்தை பெரியவா சூப்பரா சொல்லியிருப்பா தெய்வத்தின் குரல்ல. அபாங்காத்தே லப்த்வாக்கு என்ன சொன்னேன்? அப்பாங்காத் தே, உன்னுடைய கடைக்கண் பார்வை கிடைத்ததால். அப்பாங்காத்னா கடைக்கண் பார்வை. லப்த்வானா தேனா உன்னுடைய, லப்த்வா கிடைத்த பிறகு, உன்னுடைய கிருபையினால ஏற்பட்ட அந்த கடைக்கண் பார்வை கிடைத்த பிறகு. அனங்கக, அங்கங்களே இல்லை அவனுக்கு, சரீரமே கிடையாது. கையில வச்சுட்டு இருக்கிறது பூவால ஆன வில்லு. அந்த வில்லு எப்படி இருக்கு? அதுல கயர் வந்து அந்த பூ மேல வச்சுட்டு இருக்கிற வண்டு எல்லாமே அதுக்கு நான் கயிர். அம்பும் பூக்களால் ஆன அம்புக்கள். அதுக்கப்புறம் அவன் போயின்னு இருக்கிற ரத்தம் இஸ் ஜென்டில் பிரீஸ். தென்றல் தான் அவனுக்கு ரத்தம். அந்த ரத்தத்தை ஓட்டுவது யாரு? வசந்தகா, ஸ்ப்ரிங் சீசன். இப்படி சூக்ஷ்மத்திலையும் சூக்ஷ்மமான விஷயங்கள். இதை பார்த்தா ஒருத்தர் இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குற விஷயத்தை வச்சுட்டு உடம்பும் இவனுக்கு கிடையாது. ஆனா தனி ஒரு ஆளா இருந்துட்டு இந்த உலகத்தையே இன்னும் ஜெயிச்சுட்டு இருக்கான். எதனால? ஹிமகிரி சுத்தே காமப்பி கிருப்பாம், உனக்கு அவன் மேல கொஞ்சமா ஏதோ ஒரு கிருப்பை ஏற்பட்டுடுது, ஒரு கருணை உனக்கு வந்துடுது அவன் பேர்ல. அந்த கருணையோட நீ ஓரக்கண்ணால நீ அவனை பார்த்துட்ட. அதை வச்சுட்டு அவன் என்ன பண்றான்? இன்னைக்கு உலகத்தையே ஜெயிக்கிறான். இன்னி வரைக்கும், அன்னியில இருந்து இன்னி வரைக்கும். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? லக்ஷ்மி, சொல்லுங்க சொல்லுங்க மாமி. கேன் வந்தது, கீழே பூட்டி இருந்தது, திறந்துட்டு சரி சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, கூப்பிட்டேன். சரி, சொல்றேலா? சொல்றேன்ப்பா, ஒரு செகண்ட். 6வது ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. மேம், யாரு? பெரியவா சொன்னான்னு சொல்லி ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சேன். இதெல்லாம் ரொம்ப மெல்லிய விஷயங்கள். அதை வச்சுட்டு அவன் எப்படி ஜெயிச்சான் அப்படின்னு அவாசா சொல்லுவா வியாக்கியானம் இருக்கு. பூவால என்ன பண்ண முடியும்? கையில பூவை வச்சுட்டு, தென்றல வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பெரியவா சொல்லுவா. எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு நம்ம சொல்ற அந்த சட்டிலான விஷயங்களை வச்சுட்டு இன்னைக்கு அவன் எப்படி உலகத்தையே ஜெயிச்சுட்டு வரான் பாரு. அது எதனால? அம்பாளுடைய கிருப்பை என்ன வேணா பண்ணுங்கிறதுக்கு மன்மதன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு பெரியவா சொல்லியிருப்பா தெய்வத்தின் குரல்.
மருதாயக தனரதः அது. மருத் ஆயோதன ரத. மருத்தால் ஆயோதனனா அரேஞ்ச் பண்ண ரதம். ஓ, மரு ஆயோதன ரத. கிருஷ்ணவேணி மாமி. தனு சொல்லுங்க. தனு பௌஷ்பம். இன்னொரு தடவை சொல்லுப்பா. தனு பௌஷ்பம். கௌசுகம் மௌர்வி. மௌத்தி மௌர்வி. மௌர் மௌர்வி. மௌர்வியா? மௌர்வி. மாமி உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணுமா தமிழ்ல? தமிழ்ல தான் வச்சிருக்கேன் நானு. ஆ மௌர்வி அப்படி இருக்கு, கரெக்டா? கரெக்ட் தான், மௌர்வி தான். ம். மது எனக்கு கிறிஸ்துமஸ். மௌர்வி. மதுகரமயி. மதுகரமயி பஞ்சவிஷிகாஹ. பஞ்சவிஷிகாஹ. சூப்பர். அடுத்து யாரு? மாலதி மேம். வசந்தஹ. வசந்தः சாமந்தோ. சாமந்தோ மலயமருத். மலயமரு ஆயோதனரதः. ஆயோதனரதः. நெக்ஸ்ட் யாரு தெரியுமா? மங்களம் கணேசன். சௌமியா அம்மா தானே? ஆமா. ஆ. ததாப்யேகः. ததாப்யேகः சர்வம் சர்வம் ஹிமகிரிசுதே. ஹிமகிரிசுதே காமபி கிருபாம். காமபி கிருபாம். பிரவல்லிகா மேம் இருக்கேலா? இருக்கு மேம். அபாங்காத்தே. அபாங்காத்தே லப்த்வா. லப்த்வா ஜகதிதம். ஜகதிதம் அனங்கோ விஜயதே. அனங்கோ விஜயதே. ஓகேவா? இல்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? மேம் சாமந்தோன்னா என்ன சொன்னீங்க? தேரோட்டி. தேரோட்டி என்ன எனக்கு தெரியாது. தேரை ஓட்டுறவன். ஓ, டிரைவர். தேரு ஓட்டுவர். ஓகே. ஷாஃபர். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். ஸோ இதுக்கு வந்து சஹஸ்ரநாமத்துல ஒரு 84வது நாமால வரும்னு நினைக்கிறேன். ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவனௌஷதி. காமதேவனுக்கு புத்துயிர் கொடுத்த கட்டாட்சம். ஹரனுடைய நேத்ராக்னியால் எரிக்கப்பட்ட காமதேவனுக்கு அம்பாள் தான் சஞ்சீவனத்தை கொடுத்தாள். அம்பாள் தான் சஞ்சீவினியா இருந்தாள். ஓகேவா? ஜெகதிதம் அனங்கோவா? ஜெகதிதம் அனங்கோவாமா? ஜகத் இதம் அனங்கோ. வார்த்தையால பிரிக்கணும்னா இப்படிதான் பிரிக்கணும். ஜகத் இதம் அனங்கோ. சேர்த்து சொன்னேன்னா ஜகதிதம் அனங்கோ. சரிம்மா. ஓகேவா? ஸோ அந்த பூனல் நேற்றுக்கு ரொம்ப நாள் நடந்ததுன்னு ஃபோன் பண்ணி கேட்டேன், விசாரிச்சேன். நம்ம எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணோம் இல்லையா? ஸோ ரொம்ப நாள் நடந்ததுன்னு சொன்னான். ஃபோட்டோஸ் எதுவும் கிடைக்கல எனக்கு. பட் இட் ஹேப்பன்ட் வெல். தே வர் வெரி ஹாப்பி. ஸோ நம்ம இன் டைம் ஆக்சுவலி அனுப்ப முடிஞ்சது நம்மளால. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் அ லாட். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? அப்போ இன்னைக்கு 2 ஸ்லோகம் பார்த்தாச்சு. சரி. ஸோ இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி பாராயணம் செய்தால்
புத்திர சந்தானம் ஏற்படும். அதுதான் இந்த ஸ்லோகத்தோட பாராயணத்துக்கான பலன். என்ன பலன்க்கா? சாரி. புத்திர சந்தான பிராப்தி. ஓகேவா? சரி. அடுத்த வாரம் பார்க்குற 2 ஸ்லோகமே வந்து டெக்னிக்கலி பயங்கரமாக நம்ம ஸ்ரீசக்கரத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சுதா சிந்தூர் மத்திய, அப்புறம் குணத் காஞ்சி தாமா. சரியா? பார்ப்போமா? அடுத்த வாரம் பார்ப்போமா? இல்லை வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, சரி. அப்போ அடுத்த வாரம் பார்ப்போம். தேங்க்யூ. Thank you, ma'am.